உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களால தான் இங்கே பல பிரச்சனை. இங்கே பல வீட்டில் சாதினே என்னன்னே சொல்லி தருதில்ல. சில வீட்டில் சாதி பெருமையை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. சில வீட்டில் சாதியே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. உங்கள் குழந்தைங்க அம்பேத்கரை ஒரு சாதி தலைவராக பார்க்க காரணம் நீங்கள் அம்பேத்கரை சரியாக படிக்காது தான். ஏன் தலித் வீடுகளில் கூட அம்பேத்கர் பற்றின சரியான புரிதல் இல்லை. அம்பேத்கர்னா யார், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அம்பேத்கர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவரை ஒரு சாதி தலைவராக்குறது என்ன நியாயம்? பல பேரண்ட்ஸ் அம்பேத்கர் அவங்க குழந்தைகளுக்கு அப்படி தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட சாதி பெருமையை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அம்பேத்கர் எந்த சாதிக்குள்ளேயும் டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அவரை எப்படா சாதி தலைவர் வளர்க்குறீங்க? யார்டா நீங்களா? சமகால தோழர்களே தோழிகளே, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் வேணாம், நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த படத்தை பார்க்காமல போகிறீங்க. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதுபோல் அம்பேத்கர்னா யாருன்னு நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் எந்த சமூகத்தையும் எதிரின்னு சொல்ல, அந்த சமூகத்துக்கு இடையில உள்ள டிஸ்கிரிமினேஷனை தான் அவர் எதிரின்னு சொல்கிறாரு. உங்கள் ஸ்கூல் புக் காலேஜ் புக்கு தாண்டி மற்ற புக்ஸை படித்து பாருங்கள். அப்போ தான் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக போராடின யாரையும் உங்களுக்கு சாதி தலைவராக பார்க்கணுன்னு தோணாது. உங்கள் குழந்தைங்களை எந்த அளவு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமோ அதே அளவு அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹியூமனிட்டின்னு பேசுகிறவங்களே, சக மனிதனை மனிதனாக பாவிக்கும் நிலையே மானுடம்.